மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு. என்னன்னாக்கா, எந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எந்த இடத்துல இவங்க அரசியல் பண்ண முடியலன்னு ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும்னாக்கா, தளபதி விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸு, குறிப்பா சின்ன குழந்தையிலேருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் யாருமே அரசியல பெருசா கண்டுகொள்ளவே இல்ல. அப்பா, அம்மா ஓட்டு போடுறாங்க. சரி, அவங்க சொல்றாங்க ஏதோ ஓட்டு போடுவோன்ட்டு, அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் கிடைக்குது. வந்து ஓட்ட போட்டு அவன் பாட்டுக்கு போய் மத்த வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தவிர அரசியல அவன் கவனிக்கவே இல்ல. தளபதி விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அரசியல அவன் கவனிக்கிறான். அப்ப பெரிய கூட்டத்தை அரசியல் படுத்திருக்காரு. கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கேள்வியே வருது. என்னடா இது இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இவ்வளோ அழிச்சிருக்கீங்களா? எங்கள இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு வேலை இல்லாம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தானா? எங்க குழந்தைகள் மீது தைரியமா கை வைக்கிறாங்க. உங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி வீட்டு பொம்பளைங்க மேல யாருமே கை வைக்கலன்னும் பொழுது, அப்ப எந்த இடத்துல என்னெல்லாம் வேலை செய்யுதுன்றது எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு வெறி வருது, கோபம் வருது, கேள்வி கேட்கறான். இன்னைக்கு அதன் வெளிப்பாடு தான் செந்தில் பாலாஜி ஒருத்தர் ஊடகவியல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஒன்னும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லைன்னு பட்டவத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு ஊடகத்துல உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொது வெளியில மைக்க கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஓப்பனா பேசுறான். முன்னாடி பயப்படுவாங்க. ரவுடிசம் இருக்கும், இல்ல போலீஸ் வச்சு மிரட்டுவாங்கன்னு பயம் இருக்கு. இது எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஏன்னா நீ என்னைய தொட்டா எங்க அண்ணன் தளபதி இருக்காரா நம்புறான் அவன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.